கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலுடன் இன்றைய நாளிலும் நம்முடைய வேதாகம பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். கர்த்தருடைய கிருபையினால சாரோன் தியாலஜிக்கல் செமினரி மூலமாகவும் சாரோன் டிவியின் மூலமாகவும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமையை செல்வோமாக. நன்றி. கடந்த வாரம் நம்ம நித்திய ரட்சிப்பை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அதாவது ரட்சிப்பை குறித்த வரைக்கும் 3 விதமான காரியங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். என்னதுங்க? பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு ஆவியில் நம்ம விசுவாசத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது கடந்த கால ரட்சிப்பு. இப்ப சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்ப நிகழ்காலத்துல இருக்கிற ரட்சிப்பு தான் நிகழ்கால ரட்சிப்பு. அதாவது கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு. இப்ப இது நிகழ்கால ரட்சிப்பு ஆத்துமாவில். அதுல 1 பேதுரு 1:9 வாச்சதுபடி ஆத்தும விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்ப இது ஆத்துமால ரட்சிப்பு. இப்ப பொதுவான ரட்சிப்பு பெற்ற நம்ம பூர்ண ரட்சிப்புல நிலைச்சிருந்தோம்னா பிதாவாகிய தேவன் கொடுக்கிற இந்த சரீர மீட்பாகிய இந்த உலகத்தை விட்டு தேவன்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படுகிற ரட்சிப்பை அடைவோம். அப்படிங்கிறத ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா மனம் திரும்புதலை குறித்து நம்ம பார்க்க போறோம். மனம் திரும்புதல் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருப்போம். நம்ம மனம் திருப்பிட்டீங்களான்னு கேட்டால் ஆமாம், மனம் திருப்பி ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுவோம். ஆனால் மனம் திரும்புதலை குறித்து தெளிவாக நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். உபாகமம் 30:8 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் அப்படின்னு உபாகமத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம மனம் திரும்பணுங்கிறத குறித்து, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்கிறத குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் யோபு 22:23 நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்ப யோபுக்கு சொல்லப்பட்டபடி சர்வ வல்லவரிடத்தில் தேவனிடத்துல மனம் திரும்பணும். அப்ப திரும்பினா திரும்ப கட்டப்படுவீர் அப்படின்னு மனம் திரும்புதலை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அப்போஸ்தலர்கள் நமக்கு அப்போஸ்தலர் 17:30 சொல்லப்பட்டபடி அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். என்னதுங்க? அறியாமையுள்ள காலங்கள். இப்ப தெரியாத காலத்தை குறித்து நம்ம அதை பற்றி ஆண்டவர் எதிர்பார்க்கல நம்மகிட்ட. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். அப்ப இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற கட்டளை என்னன்னா, எல்லாரும் மனம் திரும்பணுங்கிறத குறித்து கட்டளை இடுகிறார். அதைத்தான் அதனால நம்ம மனம் திரும்பணுங்கிறது ஒரு மேண்டேட். அதை மனம் திரும்பணும் நம்ம. இப்போ யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஊழியம் செய்யும்போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணாருங்க? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு யோவான் ஸ்நானகன் பிரசங்கமே மெயினான பிரசங்கம். மனம் திரும்புதலை குறித்து தான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணார். அப்போ யோவான் ஸ்நானகனுக்கு அடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணாரு? அவரும் மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கத்தை தொடங்கினார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமுமே எதை குறித்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலை குறித்து தான் இருக்குது. அதனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டபடியும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டபடியும் சரி, அதே போல் அப்போஸ்தலர்களும் என்ன சொல்றாங்கன்னா, யோவானாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:5, 2:16, 2:21, 3:3, 3:19 ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அப்ப யோவான் ஸ்நானகன் மூலமா ஆண்டவர் சபைகளுக்கு சொல்ற காரியம் மனம் திரும்புதலை குறிச்சு. அதே போல 3:19 வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இப்ப ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நம்மளை சிறுமைப்படுத்துறது, சிட்சிக்கிறதெல்லாம் பிசாசுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பிசாசு கிடையாது. அதாவது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சித்து நாம் தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு சிட்சித்து சிறுமைப்படுத்தி நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக சிட்சிக்கிறார். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால மனம் திரும்புதலை குறித்து நம்ம தெளிவா அறிந்து கொண்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. அப்ப மனம் திரும்புவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு நீ பார்க்கலாம். அப்ப இதுக்கு நம்ம பொதுவாகவே ஆவி, ஆத்மா, சரீரம் 3 சேர்ந்தது தான் மனிதன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம்ங்கிற பாடத்தில் நம்ம பின்னும் பிறகு தெளிவாக ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஷார்ட்டாக மனசில் வச்சுக்கணும்னா ஆத்மானா இருதயம், மனது, யோசனை, சிந்தனை, நினைவுகள். அப்போ ஆத்மானாவே எண்ணங்கள் அப்படின்னு ஒத்த வரியில புரிஞ்சுக்கங்க. ஆத்மானா என்னதுங்க? எண்ணங்கள். ஆவினா வார்த்தைகள். ஆவியோட ரெப்ரசன்டேட்டிவ் என்னதுன்னா வார்த்தைகள். உங்களோட பேசி பேசியே என் ஆவி போச்சுன்னு சொல்றோம்ல. அப்ப ஆவியை ரெப்ரசன்ட் பண்றது என்னன்னா வார்த்தைகள் தான் ஆவியை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரீரம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? சரீரத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரியைகள் தான் சரீரம் வெளிப்படுத்துது. அப்ப நம்ம சரீரத்தின் மூலமா கிரியைகள் வெளிப்படும். இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம்னா எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள். எண்ணங்கள் ஆத்மால, வார்த்தைகள் ஆவியில, சரீரம்னா கிரியைகள் மூலமா ஆவி, ஆத்மா, சரீரம் செயல்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆத்மால என்ன செய்யணும், ஆவியில என்ன செய்யணும், சரீரத்துல என்ன செய்யணுங்கிற காரியத்தை குறித்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆத்மால மனம் திரும்புதலுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்ப இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமா நடந்து நம்ம குற்றங்களை எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத தேவனிடத்துல நாம ஒத்துக்கொள்ளணும். நான் செய்யுங்க, ஆத்மால மனம் திரும்புறதுக்கு தேவனிடத்துல நாம் தவறு செய்து விட்டோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒத்துக்கொள்ளணும்னா எப்படி நம்ம ஒத்துக்கொள்வோம்? ஒரு உணர்த்தப்பட்டா தான் ஒத்துக்கொள்ளப்படுவோம். உணர்த்தப்படணும். நமக்கு ஒரு உணர்வு வந்தால் தான் ஆமாம் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், தேவன்கிட்ட மனம் திரும்பி ஒப்புரவாகணும், ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு உணர்த்தப்படணும். அப்போ உணர்த்தப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? யோபு 34:16 உமக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவி கொடும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கே ஒரு உணர்வு வேணும். அப்போ உணர்வு இருந்தால் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியும். சங்கீதம் 119, 104 சொல்லப்பட்டபடி உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் நமக்கு உணர்வு வரும். அதனால நம்ம ஆத்மால முதல்ல உணர்த்தப்படணும். நம்ம பாவி, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், ஆண்டவர் விட்டு விலகிட்டோம், ஆண்டவருக்கு நமக்கு தூரமா இருக்கிறோம், ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறோங்கிறத நம்ம உணர்த்தப்பட்டு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் குறித்து சொல்றதை கேட்கறதன் மூலமாக நம்ம உணர்த்தப்பட்டு நம்ம 2வது செய்ய வேண்டிய காரியம் செய்த குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படணும். செய்த குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். யோபு 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அப்ப யோபு தனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தன்னைத்தான் வெறுத்து தூளிலும் சாம்பலையும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு நம்முடைய தோழர்கள்ட்ட, சிநேகிதர்கள்ட்ட சொல்றார். அதனால நம்ம
ஆத்துமால உணர்த்தப்பட்டு ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தெரிய வேண்டிய காரியம். இப்போ 2 கொரிந்தியர் 7:10 சொல்லப்பட்டபடி தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இப்போ மனஸ்தாபப்படுறதுனால என்ன ஆகுதுங்க? மனம் திரும்புதலை உண்டாக்கி ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இப்போ தேவனுக்கேற்ற துக்கம் வந்துச்சுன்னா தான் நம்ம மனம் திரும்புதல் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்க? முதல் உணர்த்தப்படணும், அப்புறம் மனஸ்தாபப்படணும், அடுத்து செய்த குற்றங்களுக்காக மனங்கசந்து அழுகணும். அதுக்கு உதாரணம் யாரை பார்க்கலாம்? லூக்கா 22:62 சொல்லப்பட்டபடி பேதுரு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இப்போ பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சிட்டோம்னு நினச்சி வெளியில் போய் மனங்கசந்து அழுதான். அதுபோல் மனங்கசந்து அழுது ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். யோவேல் 2:12 சொல்லப்பட்டபடி ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ யோவேலில் சொல்லப்பட்டபடி கர்த்தர்கிட்ட மனம் திரும்பி நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு ஒத்துக்கொண்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பணும். இன்னொரு உதாரணம் 1 சாமுவேல் 1:10 அண்ணால் என்ன பண்ணாங்க? அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்போ ஆத்துமால என்ன பண்ணணும்னா முதல்ல உணர்த்தப்படணும், நம்ம பாவிங்கிறத உணர்த்தப்படணும். அதுக்கப்புறம் நம்ம பாவம் செஞ்சோங்கிறதுக்காக மனஸ்தாபப்படணும். அப்புறம் அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்ம மனங்கசந்து அழுது நம்ம ஆத்துமாவில் ஒத்துக்கொள்ளணும். நம்ம பாவிங்கிறத ஆத்துமான என்னன்னு பார்த்தோம்? எண்ணங்கள்னு பார்த்தோம். அப்போ எண்ணங்களில் நம்ம பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஆத்துமால ஒத்துக்கொள்ளணும். அடுத்து ஆவியில் என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். ஆத்துமால ஒத்துக்கொள்ளணும், ஆவியில் ஒப்புரவாகணும். 2 கொரிந்தியர் 5:20 ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டபடி புத்தி சொல்லி கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகணும் அப்படிங்கிறத குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ ஆத்துமால ஒத்துக்கொள்ளணும், ஆவியில் ஒப்புரவாகணும். வார்த்தையில் நம்ம அறிக்கையிட்டு ஒப்புரவாகணும். ஒப்புரவாகி தேவனிடத்திலிருந்து நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டபடி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ ஒப்புரவாகி நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெறணும். அப்போ அறிக்கை செய்து விட்டு விடணும். அதே போல் 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டபடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ பாவிங்கிறத ஒத்துக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும், நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்ம தேவன்கிட்ட ஒப்புரவாகும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு பிதாவாகிய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ 1 யோவான் 1:9 பிதாட்ட அறிக்கையிடும்போது நம்மளை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசுக்கு அதுக்கு 8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் ஆவியில் ஒப்புரவாகணும். பிதாவாகிய தேவன்கிட்ட அறிக்கை செய்து நம்ம பாவி என்னை மன்னிச்சிருங்கன்னு பிதாவாகிய தேவன்கிட்ட ஒப்புரவாகும் போது அவர் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு?
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ பரலோகத்தில் இருக்கிறது பூலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்றதுக்கு அவருக்கு பிரியமா இருக்குது. அதுக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகி தேவன் இந்த பூமிக்கு அனுப்புனாரு. 21ஆம் வசனத்துல, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகத்தான் நமக்கு அந்த ஒப்புரவாகுதல் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, ரோமர் 5:10 சொல்லப்பட்டபடி, 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நம்ம பிதாவுக்கு நம்ம சத்துருக்களா இருந்தோம். யார் மூலமா? எதன் மூலமா? ஆதாமின் கீழ்ப்படியாமையின் மூலமாக. ஆதாம் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிருந்தாரு. அதனால அந்த சத்துருவினால பிறந்த இந்த மனுக்குலம் பூராமே யார் மூலமா? ஆதாம் பின்மாற்றத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சத்துருக்களா மாறியது போல அந்த ஆதாமின் நிமித்தமாக இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு சத்துருக்களா இருக்கும்போது நம்மளை மீட்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவருடைய மரணத்தினால அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப நம்ம சத்துருக்களா இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால அவர் உயிர்த்தெழுந்ததினால அவருடைய ஜீவன் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனுடன் ஒப்புரவாக்கப்படுகிறோம். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்ப சிலுவையில என்ன பண்ணாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம சத்துருக்களா இருந்த ஆதாமின் சந்ததி முழுவதையும் யார் யார் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு ஒப்புரவாகிறோமோ எல்லாரையும் பிதாவினிடத்துல சேர்க்கும்படிக்கு நம்மை ஒப்புரவாக்கினார். அப்ப தேவனிடத்துல ஒப்புரவாகணும். ஆத்துமால ஒத்துக்கொள்ளணும், ஆவியில ஒப்புரவாகணும். யார்கிட்ட ஒப்புரவாகணும்? முதல்ல தேவனிடத்துல ஒப்புரவாகணும், அதுக்கு அடுத்தபடியா மனுஷரிடத்துல ஒப்புரவாகணும். மனுஷரிடத்துல எதுக்கு ஒப்புரவாகணும்? இந்த மத்தேயு 5:24 பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டோம். அப்ப ஆண்டவர் போதும்னு இருக்கக்கூடாது. நம்ம சகோதரன்கிட்ட நம்ம விரோதம் வச்சிருந்தோம்னா, சகோதரனோட பகை வச்சிருந்தோம்னா அதை தீர்த்துட்டு அந்த பகையை நீக்கிட்டு சகோதரனோட ஒப்புரவாகி அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வந்து காணிக்கையை செலுத்தணும். மனிதனுடன் ஒப்புரவாகுதலுக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. அப்ப எப்படிங்க? பிதாவாகிய தேவனிடத்துல ஒத்துக்கொள்ளணும், ஒப்புரவாகணும். நம்ம பாவிங்கிறத ஒத்துக்கொண்டு ஒப்புரவாயிடணும். அதுபோல மனுஷரிடத்துலையும் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வந்தோம்னா தன் சகோதரனிடத்துலையோ தன் நண்பர்கள் உறவினர்கள் யார்கிட்ட இருந்தாலும் அவங்கள்ட்ட மனஸ்தாபமோ மன கஷ்டமோ கசப்போ எந்த வெறுப்பு இருந்தாலும் அதை அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகி அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஒப்புரவாகணும். சரிங்களா? தேவனிடத்துல ஒப்புரவாகணும், அடுத்து மனுஷரிடத்துல ஒப்புரவாகணும். சபையில சாட்சியாக இருக்க வேண்டும். மத்தேயு 18:17. அப்ப நம்ம ஒப்புரவாகிறோம், நம்ம சகோதரர்கிட்ட போய் நம்ம ஒப்புரவாகிறோம், அவர் ஒத்துக்கல்ல. நம்ம போய் நம்ம அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு நம்ம ஒப்புரவாகிறோம், ஆனால் அவர் நம்மகிட்ட ஒத்துக்கல்ல. அப்ப
என்ன பண்ணணும்? சபையில் வந்து மத்தேயு 18:17 சொல்லப்பட்டபடி அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகொடாதிருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அப்ப எதிராளி நம்மளை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிறாவிட்டாலும் நாம் அவங்களோட ஒப்புரவாகிறதுல நம்ம கரெக்டா இருக்கணும். ஒரு சமயம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சபையில தெரியப்படுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம நியாயமாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். ஆக மொத்தம் தேவனிடத்துல ஒப்புரவாகணும், மனுஷரிடத்துல ஒப்புரவாகணுங்கிறத ஆவியில் நாம் செய்ய வேண்டிய காரியம். இப்போ சரீரத்தை என்ன பண்ணணும்? மனம் திரும்புதலை குறித்து சரீரத்தை என்ன பண்ணணும்னா, சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆத்துமால ஒத்துக்கொள்ளணும், ஆவியில ஒப்புரவாகணும், சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம சரீரத்தை என்ன பண்ணணுங்க? தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுங்கிறது தான் நம்ம தேவனுக்கு செய்கிற ஆராதனை. அதனால சரீரத்தை நாம் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை, சரீரத்தை மாத்திரமல்ல சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ சரீரத்தை மாத்திரமல்ல சரீர அவயவங்களையும் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் ஒப்பு கொடுத்தாங்க? சரீரத்தையே முழுசும் ஒப்பு கொடுத்தவங்க யார்? தானியேல் 3:28 சொல்லப்பட்டபடி தானியேல், அனனியா, மிசாவேல் இந்த 3 பேரும் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தம் சரீரத்தையே தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னார்? தானியேல் 3:28 அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்ப தானியேல், அனனியா, மிசாவேல் எப்படி தேவனுக்கு மாத்திரமே பணிந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, ராஜாவின் கட்டளைக்கு கூட பயப்படாமல் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். அதனால நேபுகாத்நேச்சாரே தானியேலின் தேவன் தான் தேவன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லத்தக்கதாக சாட்சியாக தம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தது போல நாமும் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை மாத்திரமல்ல சரீரத்தின் அவயவங்களையும் ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 6:19. உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்ப என்ன பண்ணணும்? இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கணும், சரீர அவயவங்களை நீதிக்கு அடிமையாக பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுக்கணுங்கிறத ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்புகிற காரியம். கொலோசையர் 3:5 பார்க்கலாம். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இப்போ இந்த காரியங்களை எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கும்போது விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இந்த எல்லா காரியமும் நம்மளை விட்டு நீங்கிரும். அதுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், சரீர அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல சரீரத்தின் கிரியைகளை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். 1 கொரிந்தியர் 9:27 சொல்லப்பட்டபடி மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. பவுல் சொல்றாரு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு
என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்ப பவுலே என்ன சொல்றாருங்க? மற்றவர்களுக்கு நல்லா போதகம் பண்றேன், நான் பிரசங்கம் பண்றேன். அப்படிப்பட்ட நானு ஆகாதவனா போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன் அப்படிங்கிறார். அதுபோல நம்மளும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்ம தேவனுக்குரிய காரியங்களை தான் செய்யணுமே தவிர மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகப்பிரமான காரியங்கள் எல்லாத்துலேயும் நம்ம தலையிட்டுக் கொள்ளாதபடிக்கு தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தோம்னா சிலுவையில் அரைஞ்சு ஒப்பு கொடுக்கணுங்கிறத கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறாரு. ரோமர் 8:32 இப்படியெல்லாம் நம்ம செய்து வாழும்போது நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் பிதாவாகி தேவன் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அதனால நம்ம இன்னைக்கு மனம் திரும்புதலை குறித்து நல்லா புரிந்து கொண்டோம். என்ன பண்ணணும்? ஆத்துமால, ஆவியில, சரீரத்துல மனம் திரும்பணும். ஆத்துமால என்ன பண்ணணும்? முதல்ல ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்றதுக்கு உணர்த்தப்படணும். செய்த குற்றங்களுக்கு மனஸ்தாபப்படணும். செய்த குற்றங்களுக்கு மனங்கசந்து அழுகணும். அழுது ஆண்டவர்கிட்ட பாவிங்கிறத ஒத்துக்கொள்ளணும். அது ஆத்மால செய்ய வேண்டிய காரியம். ஆவியில் என்ன பண்ணணும்? ஆண்டவரோட ஒப்புரவாகணும். அடுத்து மனுஷனோட ஒப்புரவாகணும். தேவனிடத்துல ஒப்புரவாகி இரக்கத்தை பெறணும். அதுபோல தேவனுடனும் மனுஷனுடனும் ஒப்புரவாகணுங்கிறத ஆவியில் செய்ய வேண்டிய காரியம். சரீரத்தை என்ன பண்ணணுங்க? சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தின் கிரியைகளை ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, சரீரத்தின் கிரியைகளை கீழ்ப்படுத்தி நம்ம ஆண்டு கொள்ளணும். நம்ம ஜெபம் பண்ணும் போதோ தேவனுக்காக முதலிடம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்ன வசனத்தின்படி அதிகாலையில் எழுந்ததும் முதலாவது தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். அதுக்கு நம்ம சரீரம் இடம் கொடுக்காது. நிறைய பேர் அப்புறம் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் தேவனுக்குன்னு நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம மற்ற காரியங்களில் தான் ஈடுபடுவோம். ஆனால் சரீரத்தை, கிரியைகளை, அவயவங்களை ஒப்பு கொடுக்கறது மாத்திரமல்ல, அதை கீழ்ப்படுத்தி நம்ம ஆண்டு கொண்டு சரீரத்தை நம்ம ஆளுகை செய்யணும். அந்த மாதிரி நம்ம மனம் திரும்புதலை குறித்து ஒத்துக்கொள்ளணும், ஒப்புரவாகணும், ஒப்பு கொடுக்கணும். இதுதான் சிம்பிளாக பார்க்குறது. எப்படி ரட்சிப்பில் பொதுவான ரட்சிப்பு, பூர்ண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்புன்னு பார்த்தோமோ அதுபோல் மனம் திரும்புதலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆத்மாவை ஒத்துக்கொள்ளணும், ஆவியில் ஒப்புரவாகணும், சரீரத்தையும் சரீரத்தின் கிரியைகளையும் ஒப்பு கொடுக்கணும். மனம் திரும்புதல்ங்கிற பாடம் இப்போ பார்த்துட்டோம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை அணுகலாம். சரி, இன்னைக்கு அடுத்த ஒரு பாடம் பார்க்க போகிறோம். அதாவது 21 பாடங்கள் இருக்குன்னு பார்த்தோம். முதல் 7 பாடங்கள் அடிப்படை வேத பாடங்கள். அதில் நித்திய ரட்சிப்பை பார்த்தோம், மனம் திரும்புதலை பார்த்தோம். இப்போ கனி கொடுத்தல்ங்கிற பாடம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கனி கொடுத்தல்னா என்ன பண்ணணும், என்ன கனி கொடுக்கணுங்கிறத குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் பார்க்கலாங்களா? பாடத்தலைப்பு கனி கொடுத்தல். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம், நம்ம அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ நம்மளை எதுக்காக ஏற்படுத்துகிறாரு? நம்ம கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். பிதாவிடத்துல இயேசுவின் நாமத்தில் எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த உறுதியோடு நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். அது மாத்திரமல்ல, நம்ம போய் கனி கொடுக்கணும். அந்த கனி நம்மள நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் பிதாவாகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ கனி கொடுக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது. யோவான் 15:8 சொல்லப்பட்டபடி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சீசராக இருக்கணும்னாவே நம்ம கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால தான் பிதாவும் மகிமைப்படுகிறார். சரிங்களா? இப்போ ஆக மொத்தம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் கனி கொடுக்கணுங்கிறத
தேவனுடைய விருப்பமா இருக்குது. அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வந்தபோது மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணாரு. அது மாத்திரமல்ல, கனி கொடுக்கிறத குறிச்சும் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணாரு. மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணினாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? மத்தேயு 7:16-20 வரைக்கும், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்போ நல்ல கனி கொடுக்கணுங்கிறத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும். அதனால நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணுங்கிறத ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். இப்போ லூக்கா 13:6-9 வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றார். என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்ப இந்த பகுதியை படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்க சொல்றேன். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்பு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, போடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கனி கொடாமல் இருந்தா கூட நம்ம கனி கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் பிரயாசப்படுறார். நம்ம படுறதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் பிரயாசப்படுகிறார். அதற்காக இந்த உவமையில் சொல்லப்பட்டபடி நம்மளை இன்னும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்கும் நல்ல கனிகளை கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதுக்கேற்றபடி நம்ம செய்யணும். அப்படி இல்லாவிட்டால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்ற வார்த்தையின்படி நாம் கனி கொடாவிட்டால் வெட்டப்படுவோம். அதனால அதை மனசை வச்சுக்கிட்டு நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் கனி கொடுக்க வேண்டும்னு தான் எதிர்பார்க்கிறார். கனி கொடுப்பது தான் பிதாவின் சித்தமாக இருக்குது. கனி கொடுக்குற வாழ்க்கை தான் முக்கியம். கனி கொடுப்பது தான் தேவன் எதிர்பார்க்குற வாழ்க்கை. அப்போ கனி கொடுக்கறதுக்கு அநேக நிபந்தனைகள் உள்ளது. கனி கொடுக்க நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நிலைச்சிருக்கணும். எதில் நிலைச்சிருக்கணுங்கிறத பார்க்கலாம். யோவான் 15:1-8 வரைக்கும் சொல்லப்பட்டபடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தப்படுத்துறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப எதன் மூலமா நமக்கு சுத்தப்பண்ணம் பண்ண முடியும்? ஆண்டவருடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் நாம் சுத்தம் பண்ணப்பட முடியும். 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நம்ம ஆண்டவர்ல நிலைச்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம நிலைச்சிருக்கிறது தான் நமக்கு முக்கியம். நம்ம நிலைச்சிருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து கனி கொடுக்க செய்வார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்ப நம்ம கனி கொடுக்கலைன்னா வெட்டப்பட்டு அக்னியில எரியப்படுறதுக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுத்துருவாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
நம்ம ஆண்டவர்ல நிலைச்சிருந்தோம்னா நம்ம கேட்டுக்கொள்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களா இருப்பீர்கள். இப்போ ஆண்டவருடைய சீசரா இருக்கணும்னா மிகுந்த கனி கொடுக்கணும், பிதாவும் மகிமைப்படுவாருங்கிறத நம்ம செய்ய வேண்டிய காரியம். அதுக்கு எவைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? 7 காரியங்கள்ல நாம் நிலைச்சிருந்தோம்னா மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். எவைகளில் நாம் நிலைச்சிருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசுவாசத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப விசுவாசத்துல நிலைத்திருக்கணுங்கிறத நம்ம கனி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரியம். அடுத்து எதில் நிலைச்சிருக்கணும்? அன்பிலே நிலைச்சிருக்கணும். விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், அடுத்து அன்பிலே நிலைத்திருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்புல அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதுல நிலைச்சிருக்கிறது போல நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொண்டிருந்தா அவருடைய அன்புல நம்ம நிலைச்சிருப்போம். ஆக மொத்தம் விசுவாசத்திலையும் நிலைச்சிருக்கணும், அன்புலையும் நிலைச்சிருக்கணும். அப்பதான் கனி கொடுக்க முடியும். மூன்றாவதாக எதுல நிலைச்சிருக்கணும்? ஆண்டவருடைய சந்தோஷத்துல நிலைச்சிருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மள நிலைச்சிருக்கணும், அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கணும். எப்போதும் சந்தோஷமா இருக்கணுங்கிறத ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம். அப்ப அந்த சந்தோஷத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். அடுத்து அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24ஆம் வசனம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இப்போ நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ, எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதுல நம்ம அழைப்புல நிலைச்சிருக்க வேணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். 24ஆம் வசனம், சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அதனால அழைக்கப்பட்ட அழைப்புல நாம் நிலைச்சிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர்ல முதல் நல்லா நிலைச்சிருக்கணும். யார்கிட்ட? ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் கிட்ட இருந்து நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்மிடத்துல நிலைச்சிருக்குது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, யாருமே நமக்கு போதிக்கணுங்கிறது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நமக்குள்ள ஆண்டவர்ல நம்ம நிலைச்சிருக்கணும்னா நமக்குள்ள நிறைஞ்சிருக்கிற அந்த அபிஷேகமே நமக்கு சகலத்தையும் போதிச்சு பாதுகாத்து நம்மளை வழி நடத்தும். அந்த அபிஷேகம் சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப நமக்குள்ள நிலைச்சிருக்க 1 யோவான் 2:27 படி நமக்குள்ள நிலைச்சிருக்கிற அபிஷேகம், அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்படின்லாம் கேட்கணுங்கிறது இல்லை. நமக்குள்ள அபிஷேகம் நிலைச்சிருக்குது, அந்த அபிஷேகம் சத்தியமா இருக்குது, அது நம்மை போதித்து வழி நடத்தும். அப்படிங்கிறத ஆண்டவர்ல நிலைத்திருக்க வேண்டும்ங்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். சத்தியத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 3:24, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டா அவர்ல நம்ம நிலைச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 6:55-56, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர்ல நாம் நிலைச்சிருக்கணும். அதுக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர்ல நாம் நிலைத்திருக்க முடியும். அடுத்து கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். வசனத்துல மாத்திரமல்ல, உபதேசத்துல.
1 யோவான் 2:27 சொல்லப்பட்டபடி 1 யோவான் 2:27 கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அது மாத்திரம் இல்ல, கடைசி 7வது காரியம் எதுல நிலைச்சிருக்கணும்? வார்த்தை நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆக மொத்தம் 7 காரியங்கள்ல நாம் நிலைச்சிருக்க வேண்டும். என்னென்ன காரியங்க? ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும், அன்பில் நிலைச்சிருக்கணும். 3 சந்தோஷத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 4ஆம் காரியம் அழைப்பில், அழைக்கப்பட்ட நிலையில நாம் நிலைச்சிருக்கணும், ஆண்டவர்ல நிலைச்சிருக்கணும். அடுத்து கிறிஸ்துவின் உபதேசத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தை நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 7 காரியங்களை நம்ம நிலைச்சிருந்தோம்னா நாம் கனி கொடுக்க முடியும். நிலைச்சிருந்தா தான் நாம் கனி கொடுக்க முடியும். அதுக்கு நாம் முதல் கனி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் நல்லா நம்மளை சுத்தம் பண்ண வேண்டும். யார் மூலமா சுத்தம் பண்ண முடியும்? பவுல், பேதுரு, யோவான் எல்லாரும் எல்லா வாழ்க்கையும் குறைகள் உண்டு. குறையில்லாதவர் யாருங்க? நம்முடைய தேவன் மட்டும்தான் குறையில்லாதவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே குறைவில்லாம இந்த பூமியில வந்து நமக்கு முன்மாதிரியாக காண்பித்து போனார். நாம் குற்றங்களை உணர்ந்து குறைகளை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வார்த்தைகள், எண்ணங்கள், கிரியைகள் நம்மகிட்ட இருந்தால் ஜெபித்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். யோவான் 15:2 படி என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ கனி கொடுக்கலைன்னா அறுத்து போட்டுருவார். கனி கொடுத்தோம்னா அதிக கனி கொடுக்கும்படி நம்ம சுத்திகரிப்பார். இப்போ நம்மளை சுத்திகரிக்கிறது யாருங்க? நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள முடியாது. தேவன் தான் நம்மை சுத்திகரிக்க முடியும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மனம் திரும்புதல்ல ஒப்பு கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஒத்துக்கொள்ளணும், ஒப்புரவாகணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ அப்படி செய்யும்போது, ஆண்டவரில் நிலைச்சிருக்கும் போது, இந்த 7 காரியங்களில் நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து நம்மை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவார். ஏன் கனி கொடுக்கணும்? ஏன் நிலைச்சிருந்த தேவனை மகிமைப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, முத தேவன் கொடுத்த முதல் சத்தியம் கனியை பற்றியது. என்னங்க? முத ஆண்டவர் கொடுத்த முதல் சத்தியம் கனி கொடுக்கணுங்கிறத, கனியை பற்றிய காரியம் தான் ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 2:16-17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் உண்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப முத ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கட்டளையே கனியை பற்றியது தான். அப்ப கனியை புசிக்கணும், அந்த கனியின் மூலமாக கனி கொடுக்கணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம். அப்ப ஆண்டவர் சொன்ன காரியம், சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், அந்த ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இந்த காரியம் தான் ஆண்டவர் முதலாவதாக ஆதாமுக்கு சொல்லப்பட்ட காரியம். ஆனா ஆதியாகமம் 3:1-4-5 சாத்தான் சொன்னது என்னதுங்க? தேவனுடைய வார்த்தையில சந்தேகம், பொய், குழப்பம். அப்ப ஆண்டவர் சொன்னா புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு, சாத்தான் சொல்றது நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில சந்தேகம், பொய், குழப்பம் இதெல்லாம் உண்டு பண்ணினது யாருங்க? சாத்தான். அதனால ஆதாம் ஏவாள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால மனுஷனுக்கு அக்கிரமம், மீறுதல், பாவம் இந்த 3 வந்துருச்சு. அப்ப அந்த பழத்தின் சாறு, ஆண்டவர் விளக்கிய பழத்தின் சாறு மனுஷனுக்குள்ள வந்ததுனால மனுக்குலத்துக்கு அக்கிரமம், மீறுதல், பாவம் இந்த 3மே இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. கிரமத்தை மீறுறது அக்கிரமம், செய்யறது மீறுதல், அதன் விளைவு பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஆதாமுக்கு மூலமாக இந்த மனுக்குலம் மொத்தத்துக்கும் வந்துருச்சு. அதனால நம்ம அந்த கனியை, ஆண்டவர் விளக்கின கனியை புசிச்சனால
அக்கிரமம் மீறுதல் பாவம் இந்த மனுக்குலத்துக்கு வந்துச்சு. நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியாகிய ஆண்டவருடைய வார்த்தையை புசித்து ஆண்டவர்ல நிலைச்சிருந்து நாம் கனி கொடுக்கும் போது, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் நம்ம சுத்திகரித்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தப்படுத்துவாரு. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2-4. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? அப்ப ஏசாயால ஆண்டவர் சொல்லப்பட்டபடி இஸ்ரவேல் ஜனங்க நல்ல கனி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவங்க கீழ்ப்படியல. அதுக்கு என்ன செய்யணும்னு இந்த பகுதியில நம்ம ஆண்டவரை கேட்குறாங்க. சரிங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17-18. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அதனால ஆண்டவர் நல்ல மரம் கெட்ட மரம்னு யாரை குறித்து சொல்றாரு? மனுஷனை குறித்து தான் சொல்றாரு. அப்போ மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட கிரியைகள் இதனால தான் உண்டாச்சு. அப்போ ஆண்டவர் விளக்கின கனியை புசிச்சனால தான் மனுக்குலத்துக்குள்ள கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட கிரியைகள் எல்லாமே உருவாச்சு. அதுலேருந்து நம்ம மீட்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்திய மரமாக வந்தார். சத்தியம் நம்ம மீட்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்திய மரமாக வந்து நம்மளை மீட்டார். அதனால நம்ம கனி கொடுக்கணுங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற காரியம். நாம் இயேசுவோடு இணைந்திருந்தோம்னா, இயேசுவோடு நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தோம்னா, கெட்ட மரமாகிய நம்மை நல்ல மரமாகிய ஒளிவ மரமாக பச்சை மரமாக மரித்து எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட சாறு நமக்குள்ள நம்மளுடைய சுபாவத்தை மாற்றி நம்ம கனி கொடுக்க செய்வார், நம்மளை கனி கொடுக்க செய்வார். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். இப்போ நம்ம வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். அப்போ தான் கனி கொடுக்கும்போது தான் வார்த்தையின் மூலமாக பலன், சத்ரு எதிர்க்கும் சக்தி, ஜெயஜீவியம் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் நிலைச்சிருக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். விசுவாசத்தினால் நாம் அனைத்தையும் ஜெயிக்கலாம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நிலைச்சிருக்கணும். அப்போ நிலைச்சிருந்தா தான் நாம் கனி கொடுக்க முடியுங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம். இப்போ நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஆவியில் என்ன கனி கொடுக்கணும், ஆத்மாவில் என்ன கனி கொடுக்கணும், சரீரத்தில் என்ன கனி கொடுக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆத்மாவில் என்ன கனி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மானா என்னன்னு பார்த்தோங்க, எண்ணங்கள். ஆத்மானா எண்ணங்கள். இப்போ எண்ணங்கள்ல என்ன கனி கொடுக்கணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆவியின் கனி 9 இருக்குது. இப்போ ஆவியின் கனின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆத்மாலையா, ஆவியிலையா, சரீரத்திலையாங்கிறத நம்ம பிரித்து நம்ம அதில் பார்க்கணும். அப்போ அன்பு எதில் கொடுக்க முடியும்? சந்தோஷம், இருதயத்தில் சந்தோஷம், ஆத்மாவில் சந்தோஷம். ஆத்மாவில் சந்தோஷம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன், அவைகள் என் இருதயத்துக்கு சந்தோஷமும் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. அப்போ சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அன்பு, நற்குணம், விசுவாசம் இதெல்லாம் நம்ம ஆவியில், ஆத்மாவில் எந்தெந்த பகுதியில் நம்ம கனி கொடுக்கணுங்கிறத நம்ம புரிந்து கொண்டு நாம் இந்த காரியங்களை நம்ம மூலமாக வெளிப்படுத்தணும். யோவான் 16:22 நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அப்போ அன்பு, சந்தோஷம், சமாதானத்தில் நம்ம ஆத்மாவில் என்ன கனி கொடுக்கணுங்கிறத புரிஞ்சு அந்த காரியங்களை செய்யணும். ஆவியில் என்ன கனி கொடுக்கணுங்கிறத புரிஞ்சு அந்த காரியங்களை செய்யணும்.
அப்ப ஆவியின் கனி என்ன கொடுக்கணுங்க? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆவியில சாந்தமா அமைதலுள்ள ஆவியாகிய வார்த்தையில சமாதானம், சந்தோஷம், மன நிறைவா, யாரையும் குற்றப்படுத்தாம, குறை சொல்லாம, கோபமா பேசாம ஆவியில் நம்ம கொடுக்குற கனி தான் ஆவியின் கனி. சங்கீதம் 28 3ஆம் வசனம். அயலானுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அப்போ அயலானுக்கு என்ன சொல்லணுங்க? சமாதான வாழ்த்தை சொல்லணும். அப்போ அயலான பகைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவரோட சமாதான வாழ்த்துக்களை சொல்லணுங்கிறத ஆண்டவர் ஆவியில கனியை எதிர்பார்க்கிற காரியம். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்ப கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கணும், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கணும். அப்ப ஆவியில கனிங்கிறது இதுதான். நம்ம வார்த்தையில சாஃப்ட்னஸ் வேணும். இதுதான் ஆவியின் கனி. கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இப்போ சாந்தமுள்ள ஆவி நம்முடைய ஆவியில இருக்கணும். அடுத்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அப்ப குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். அப்ப நம்ம வார்த்தையில ஆவியில வார்த்தையில எதை குறித்து பேசணும்? பிதாவை, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது, அறிக்கை செய்யணும். அப்ப ஆவியில என்ன செய்யணுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யணுங்கிறத ஆவியில நம்ம கொடுக்குற கனி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி சொல்றத ஆவியில் நாம் கொடுக்குற கனி. 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்பட்டபடி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். இப்போ எல்லாவற்றிற்கும் நம்ம முறுமுறுக்காம ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்தணும். நல்லது நடந்தாலும் சரி, நமக்கு கெட்டது நடந்தாலும் சரி, அதற்காக நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும். அப்படி செய்யணுங்கிறத ஆண்டவருடைய சித்தம். எபிரேயர் 13:15 சொல்லப்பட்டபடி ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப ஸ்தோத்திர பலியிடுகிறவங்க என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டபடி ஆவியில கனிங்கிறது ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லணுங்கிறத ஆவியின் கனி. சரீரத்தின் கனி என்னதுங்க? அதே கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டபடி அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்ப சாந்தம், இச்சை அடக்கம், எப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது சாந்தம், இச்சை அடக்கம்லாம் சரீரத்துல காமிக்கிற நம்ம கனிகள். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அதனால ஆவியின் கனிங்கிறது அந்த 9 விதமான காரியத்துல ஆவியில என்னென்ன கொடுக்கணும், ஆத்மால என்னென்ன கொடுக்கணும், சரீரத்துல என்ன மாதிரி கனி கொடுக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எபேசியர் 4:32 சொல்லப்பட்டபடி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்ப சரீரத்துல கிரியையில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணுங்கிறத சரீரத்துல நாம் கொடுக்க வேண்டிய கனி. அடுத்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி 11ஆம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களா இருக்க வேண்டுதல் செய்கிறேன். அப்ப நம்ம துதி நம்ம வாயிலிருந்து மகிமை உண்டாகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கணும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம நீதியா வாழணுங்கிறத ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற, சரீரத்தில் எதிர்பார்க்கிற காரியம். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டபடி பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமா இருப்பார்கள். இப்ப இச்சையடக்கம் நம்ம சரீரத்துல இருக்க வேண்டிய முக்கியமான காரியம்.
அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அப்ப கனி கொடுக்கிறத குறித்து இன்னைக்கு பார்த்தோம். கனி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நிலைச்சிருக்கணும். அந்த ஆண்டவர் சொன்ன 7 காரியங்களை நாம் நிலைத்திருந்து ஆவி, ஆத்மா, சரீரத்துல கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடுக்கிற கொடியதோ அது கனி கொடுக்கிற கொடியதோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சுத்தம் பண்றாரு. அதனால நம்ம கோபம், வைராக்கியம், கசப்பு ஆகிய காரியங்களை விட்டுட்டு நம்ம சாந்தமா, மனத்தாழ்மையா நம்மகிட்ட இருக்கிற கனியை வெளிப்படுத்தும் போது இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி தேவன் நம்மை சுத்திகரிப்பார். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாங்களா? பிதாவாகி தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. இந்த நாளிலும் மனம் திரும்புதலை குறித்தும் கனி கொடுத்தலை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்ள செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்புதல் அதை குறித்து முதல்ல நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மாவில், ஆவியில் ஒப்புரவாக வேண்டும். சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். இதுதான் மெய்யான மனம் திரும்புதல். அடுத்து கனி கொடுத்தல். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கலாத்தியரில் சொல்லப்பட்டபடி 9 விதமான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் நம்மை சுத்திகரிப்பார். அதனால நாம் கனி கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.